தனுசு ராசி நீங்கள் பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒவ்வொரு மாதமே கிரகத்தோட பயிற்சிகளில் மாற்றம் நிகழும் போது 12 ராசிக்குமே மாற்றமும் தாக்கமும் ஏற்படும். அந்த வகையில் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைகளை ஏற்படுத்த போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அன்புக்கு ஒரு வழிகாட்டியாக, அன்புக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதத்தோட கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையுமே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சா வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட நீங்கள் உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை சேரும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? இது குறித்த முழுமையான தகவலையுமே நாம் இப்போ பார்க்கலாம். தனுசு ராசியில் இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். சந்தேகத்தை விளக்கிடுங்க, சந்தோஷம் அதிகரிக்கும். அப்படி இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலை ஏற்படக்கூடும் அப்படின்னாலுமே ஒருத்தர் எதிர்த்து பேசாமல் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் பாருங்கள், மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் ஒரே மாதிரியாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். முதல்ல கோபப்படக்கூடாது. மங்கள நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்கிறதுனால உறவினர்கள் வருகையால் வீட்டில் சந்தோஷம் கரை புரண்டோடும். நீங்களுமே ஏதாவது உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரியான சூழல் வரும். பழைய நண்பர்கள், பழைய உறவினர்கள்லாம் திரும்பவும் இப்போ பார்ப்பீங்க. நிறைய பழைய விஷயங்களை பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. புதிய நகை, துணிமணி இது ஏதாவது வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்குலாம் ஏற்படும் பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான இந்த மின்சாதன பொருட்கள், கணினி, இல்லை மொபைல் ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக வாங்குவீங்க. உறவினர்களால் உங்களுக்கு பெருமை சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்களோட புகழ் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீங்க. திடீர்னு பாருங்கள், தூர தேசம் புண்ணிய தலம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். அந்த வாய்ப்பு வருதுன்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தோட உல்லாச பயணம் சென்று வருவதற்குமே வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களோட மேல் படிப்பு, அவங்களோட வேலையில் பிரச்சனை இது ஏதாச்சும் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை உங்களால் உருவாக்க முடியும். யாராச்சும் ஒருத்தரோட சிபாரிசால் அவங்களோட வேலையில் இருக்கிற பிரச்சனை, படிப்பில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாமே தீர்த்து வச்சுடுவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறைஞ்சு இருக்கும். மாத நடுப்பகுதியில் உங்களோட வேலையில் இருந்த பாதிப்பு முழுமையாக மறைஞ்சிடும். உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கெல்லாம் பணியிட மாறுதல் கூட வரலாம். அதிகாரிகளின் ஆதரவு இப்போ உங்களுக்கு தேவைப்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. மாத பிற்பகுதியில் அரசாங்க வேலையில் உள்ளவங்க உங்களோட பணிகளில் பாருங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று மந்தமான சூழல் இருக்குது. தொழில் போட்டியாளர்களால் சில சிரமங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அதில் பெருசாக பாதகம் எதுவும் வராது. கவனமாக செயல்பட்டால் இந்த விஷயம் ஏற்படாமல் நீங்கள் சமாளிக்கலாம். வரவு செலவு கணக்குகளில் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு மாதம். புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உண்டாகும். பெரும்பாலும் கோபத்தை தவிர்த்திடுங்க. முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும், தீமை உங்களை விட்டு விலகவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. அதுவும்
ஓம் அறிவுக்கு குருவே போற்றி, ஓம் அழிவிலானனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்க. நேரம் கிடைக்கும்போது உச்சரிங்க. குரு பகவானோட பரிபூரண ஆசையுமே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுனால நன்மையை பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி மனமாற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 18 முறை சொல்லி வழிபடுங்களேன். அன்றைய தினத்தில் பாருங்கள், நன்மைகள் வந்து சேரும். தடை தாமதம் உங்களை விட்டு விலகிடும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள், திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டா அந்த வேலையை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. சிறப்பாக செஞ்சு அதை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகளை தேடக்கூடியவங்க தான் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே இருக்கும். எல்லோருக்கும் உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதுவும் பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்க. வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. உங்களுக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது. கூட இருந்துக்கிட்டு உங்களை பற்றியே பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான நண்பர்கள் இருந்தாலுமே அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்கள விட்டு விலகிடுவீங்க. பெரும்பாலும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டீங்க. இந்த கோபம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை உண்டாக்க முடியும். கோபத்தை விடுத்து நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசணும், யோசித்து செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் சக பணியாளர்கள்கிட்ட அனுசரித்து செல்வதால் உங்களோட கடமைகளை சரிவர செய்கிறதுனால இந்த 2 விஷயத்தையும் செஞ்சால் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு, உங்களோட சிறப்பான செயலுக்கு அங்கீகாரம், இது எல்லாமே உண்டாகும். உங்களுக்கு பக்கபலமாக உங்களோட மேல் அதிகாரி செயல்படுவார். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள், வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி இது அதிகமான ஆர்டர்கள் இப்போ குவியும். அது எல்லாமே குறித்த நேரத்தில் நீங்கள் அனுப்பி வச்சுட்டா நன்மைகளை நல்லாவே பெறலாம். ஒரு நல்ல ஒரு பெயர் உருவாகும். அதுக்கப்புறம் குடும்ப தலைவர்களுக்கு இப்போ பாருங்களேன், ஏதாவது ஒரு புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உருவாகும். இந்த குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுய உதவி குழுவில் இணைகிறதுக்கு, புதுசாக ஏதாவது சின்னதாக இந்த சீட்டு நடத்துறது, இந்த மாதிரியான ஏதாவது சேமிக்கக்கூடிய விஷயம் தொடங்குவீங்க. அதுலேயும் சலுகைகளை பெறுவீங்க. வீட்டில் அலங்கார பொருட்களை வாங்கி வச்சு அழகு பார்ப்பீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்களேன், நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சிலலாம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வெளியூர் போகிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கும். அதே போல் நல்ல கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய திறமைகளை காட்டணும். கலைஞர்களுக்குமே இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது அதிகமாக நெருக்கம் காட்டாதீங்க. அது உங்களை பாதிக்கும். எதிர்கால இலக்கை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாருங்கள், எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நம்பிக்கையாக செயல்படுங்க, நன்மைகளை பெறுவீங்க. எதிர்காலத்தோட வாழ்க்கையை பற்றின புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய அம்சம் இப்போ இருக்குது. ராசி அதிபதி பகவான் குரு பகவான் வார இறுதியில் வக்ரகதியில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் திடீர் வருமானம், பெயர், புகழ் இது எல்லாமே அதிகரிக்கும். ஒரு யோகமான நிலை பிறக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இப்போ காணாமல் போயிடுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு தொழிலையும் உங்களுக்கான ஒரு தனி இடத்தையும் பிடிப்பீங்க. பணவரவு நல்லாயிருக்கு. பங்கு சந்தை மற்றும் யூக வணிகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமியை கண்ணில் காட்டும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி நீங்கிடும். சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும், பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்க ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். இந்த மாதம் நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் செயல்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண தடை நீங்குது. வரவு செலவு சீராக இருக்குது. தம்பதிகளுக்கு இடையே இணக்கமான சூழல் உண்டாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நவீன பொருட்களோட சேர்க்கையில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. அதுவும் இந்த மாதம் திருக்கார்த்திகை வருது. திருக்கார்த்திகை நல்ல சிவபெருமான மனமாற வழிபட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. சிவனுக்கு நீங்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே அனைத்து சுப பலன்களையுமே பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.